السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الإنسان خلق هلوعا إذا مسه الشر جزوعا وإذا مسه الخير منوعا إلا المصلين. قال النبي صلى الله عليه وسلم: أول من يدعى إلى الجنة الحمادون لله الذين يحمدون على السراء والضراء، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 6ஆம் நாள் தராவீஹை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சிரமத்தை எதிர்கொள்ளும் எளிய வழி. கஷ்டம் இல்லாதவங்க யாரும் கிடையாது. எல்லோருக்கும் சிரமங்கள், கஷ்டங்கள் இருக்கு. இன்னும் சொல்வதானால் எல்லா உயிரினங்களுக்கும் சிரமங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. ஒரு வண்டி இழுத்து போகிற ஒரு மாட்டினுடைய கண்ணை பார்த்தாலும் கூட மிக கஷ்டப்பட்டு தன்மேல் ஏற்றப்பட்டிருக்கிற சுமைகளை அது இழுத்து போகும். ஆனாலும் அதனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் தன்னுடைய எஜமானனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அது அவ்வளவையும் சுமந்து சொல்லும், அவ்வளவையும் ஏற்றிச் செல்கிறது. இப்படியே ஒவ்வொரு பிராணிகளுக்கும் உயிரினங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருக்கு. நம்மள்கிட்ட சொல்றதில்லை, பேசுறதில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பல உயிரினங்கள் பேசியது, பல உயிரினங்கள் தங்களுடைய கஷ்டங்களை சொன்னது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: உங்களுடைய வாகனங்களின் மீது அதால் தாங்க முடியாத சுமைகளை நீங்கள் ஏற்றாதீர்கள். அதுக்கு எப்பப்ப ரெஸ்ட், ஓய்வு தேவைப்படுகிறதோ அந்தந்த நேரங்களில் அதற்கு ஓய்வடியுங்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. பல உயிரினங்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து பல சந்தர்ப்பங்களிலே தங்களுடைய புகார்களை தெரிவித்திருக்கிறது. எஜமான ரொம்ப மோசமானவனா இருக்கான், என்ன பயங்கரமா அடிக்கிறான் என்று பேசி இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். இப்படி ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது, கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. எனவேதான் நம் அனைவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. ஓதி கொடுக்கிற உஸ்தாத் ஆசிரியருக்கும் கஷ்டம் இருக்கும், ஓதுகிற மாணவனுக்கும் கஷ்டம் இருக்கும். இவற்றெல்லாம் நம்ம ஓத வேண்டியது இருக்கே அப்படின்னு அவன் நினைப்பான், இவற்றெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அவன் நினைப்பான். அவருக்கும் சில கஷ்டங்கள் இருக்கும், இவனுக்கெல்லாம் நான் படிச்சு கொடுக்க வேண்டியது இருக்குது என்று அவரும் நினைப்பார். இப்படி ஒவ்வொருவருக்கும் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா துறைகளிலேயும் எல்லோருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மனிதன் ஆசைப்படுகிறான், விருப்பப்படுகிறார். எப்படியாவது நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் இல்லாம போகணும். இன்னும் கொஞ்சம் பிஃபோரா சிந்திப்பதாக இருந்தால், வரக்கூடிய கஷ்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கஷ்டத்தை வரவிடாம ஆக்கணும் என்பதிலேயும் மனிதன் அதிக அக்கறை செலுத்துகிறார். இதை தீர்க்க என்ன வழி என்கிற போது சாதாரணமாக, ரொம்ப சர்வசாதாரணமாக நம்மளுடைய மக்களிடத்தில் பேசப்படுகிற ஒன்று, இவ்வளவு கஷ்டப்பட அந்த பாபா இருக்காரு, போனா
கிளியரா சொல்லிடுவார். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன இது இருக்கு, அதுக்கு என்னென்ன பண்ண என்ன போகும், எல்லாமே கிளியரா சொல்லிடுவார். அங்க ஜோசியம் பார்க்கிறவன் இருக்கிறான், ரொம்ப சூப்பரா சொல்லுவான். நீங்க கையை கொண்டு போய் காட்டினாலே போதும், இவ்வளவு நாளா நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்களோ அத்தனையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. அழகா சொல்றான். அப்படியே அப்படியே அவன் சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்குது, கரெக்டா இருக்கு. இனி நமக்கு என்ன கண்டங்கள் இருக்கு அதையும் அவன் கரெக்டா சொல்றான். செஞ்சு இந்த கண்டல்லாம் நீங்க தப்பணும் அப்படின்னு சொன்னா என்ன பரிகாரம் செய்யணும் அதையும் அவன் கரெக்டா அழகா சொல்றான். அதெல்லாம் செஞ்சா உங்க வாழ்க்கையில நிம்மதி பிறக்கும், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவன் போனவன சொல்லுவான், ஏற்கனவே உங்களுக்கு 2 கண்டம் போயிடுச்சு, 3வது கண்டம் தலையை தூக்கிட்டு ரெடியா நிக்குது. அவன் சொன்ன உடனே சாதாரணமா நமக்கு கல்லு தட்டினது கூட கண்டமாவே தெரியுது. அதை நினைச்சு பார்க்கிறோம். அநேகமா உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கண்டம் வந்து போயிடுச்சு, அன்னைக்கு நமக்கு ஒரு கண்டமும் ஏற்பட்டு இருக்காது. என்ன வரும்போது லேசா கல்லு தட்டி இருக்கும். அவன் சொன்ன உடனேயே கல்லு தட்டினது கூட நமக்கு கண்டமாவே தெரியும். ஒருவேளை கீழே விழுந்தா செத்து போயிருப்போமோ, அதைத்தான் இவர் கண்டம்னு சொல்றாரோ, சரி அப்படித்தான் இருக்கும் போல தெரியுது என்று ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் கண்டமா நினைச்சுக்கிறோம். அடுத்தவன் சொல்லுவான், இன்னும் 2 கண்டம் இருக்கு, அது தப்பு நீங்கன்னா நீங்க பொழைச்சிங்க. இந்த 2 கண்டத்துல ஏதாவது ஒரு கண்டத்துல மாட்டினாலும் சிரமம் தான், கஷ்டம் தான். சரி அதுக்கு என்னையா பண்ணணும்? என்ன கோழியா இருக்கணும், ஆட்டை இருக்கணும், மாட்டை இருக்கணும். கொஞ்சம் மிதமிஞ்சி போனா சில நல்ல ஜோசியர்கள் உன் பிள்ளையே இருக்கணும்னு சொல்லுவான். உன் பிள்ளையை பறி கொடுத்தீங்கன்னா நீ நல்லா இருக்கலாம், உன் பிள்ளையை சாவடிச்சிடும். உன் பிள்ளையை பறி கொடுத்துட்டா, ரத்தத்தை ஓட்டிட்டா, நீ என்ன செய்யலாம்? சந்தோஷமா இருக்கலாம். இந்த மடையன் என்ன செய்வான்? பரவாயில்ல, என் புள்ள போனாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா இருக்கட்டும் என்று நினைக்கிற சில அன்புள்ள தாய்மார்களும் தகப்பனும் இருக்கத்தான் செய்யறாங்க உலகத்துல. இப்படியே மனிதர்கள் பலரிடத்திலேயும் தன்னுடைய கஷ்டங்கள் தீர்க்கப்படணும் அப்படின்னு யாராவது ஒரு கூட்டம் போட்டா போதும் ஓடி போயிடுறாங்க. நம்ம கஷ்டமெல்லாம் இதோ வாருங்கள், உங்களுடைய கஷ்டத்தை நீக்குகிறேன், உங்களுடைய முடமெல்லாம் நல்லாயிடும், உங்களுடைய மனசுல உள்ள கஷ்டம் எல்லாம் தீர்ந்துரும். ஒண்ணுமே இல்ல, மாயம் இல்ல, ஜாலம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவர் கையை இப்படி தூக்குறா போதும் நீங்க உங்களுடைய முசீபத்தெல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னா அங்கேயும் நம்ம புர்கா போட்ட 4 பொம்பளை நிக்கத்தான் செய்யுது. என்னுடைய கஷ்டம் எல்லாம் தீரணும் என்பதற்காக, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் போகணும் என்பதற்காக. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக அழகாக சொல்வார்கள். ஒரு குண்டு பெண்ணு, பயங்கரமான குண்டா இருக்கிறா, வயசுக்கு மீறிய குண்டு. ஒரு டாக்டர்கிட்ட வந்தா, அந்த டாக்டர்கிட்ட வந்து சொல்றா, நானும் எத்தனையோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், இந்த உடல் குறையவே மாட்டேங்குது, இந்த உடலை குறைக்கிறதுக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்க, ஏதாவது ஊசி ஈஸியா போடுங்க, எல்லாம் மாத்திரை வந்து தாங்க, எதையாவது திண்டு ஆக மொத்தத்துல என்ன ஆகணும், உடம்பு குறையணும், நல்லா ஸ்லிம்மா அழகா ஆயிடணும், அப்படி ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்க அப்படின்னு அந்த டாக்டர் வந்து கேட்டாலாம். அப்ப அந்த மருத்துவர் சொன்னாரா, முடியும், ஒரு 3 மாசம் தொடர்ந்து என்ன செஞ்சா மாத்திரை, அதானே எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க, 3 மாசம் தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நீ என்ன ஆயிடும், கிளியர் ஆயிடும், நல்ல ஸ்லிம் ஆயிடலாம், நல்லா குறைஞ்சிரும், சதையெல்லாம் சதைப்பிடிப்பெல்லாம் இருக்காது, எல்லாம் சூப்பரா அழகா ஆயிடுவீங்க, ரொம்ப ஸ்லிம் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொம்பளைக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. பரவாயில்ல, எத்தனையோ டாக்டர் நம்மளும் போதான் செஞ்சோம், அவங்கெல்லாம் என்ன ஊசி போட்டா மாத்திரை தந்தா ஒண்ணுமே ஆகல, இவர் கொஞ்சம் நம்பிக்கையான டாக்டர் மாதிரி தெரியுது, இவர்கிட்ட நல்லா ஆயிடும், கிளியர் ஆயிடும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தா டக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்ட டாக்டர் 3 மாசத்துல ரெடி ஆயிடும், ஆனா இன்னும் 40 நாள்ல நீங்க செத்து போயிடுவீங்க. மாத்திரை மருந்துலாம் தந்தா 3 மாசத்துல குணப்படுத்திடலாம், ஆனா இன்னும் 40 நாள் தான் உங்களுக்கு உயிர் கேரண்டி. 41வது நாள் இன்னால் இல்லாத இன்னாலே ராஜோன் உங்களை தூக்கிடுவாங்க 4 பேர். இப்படிதான் உங்க கண்டிஷன் இருக்கு. எனவே இந்த கண்டிஷன்ல போய் நீங்க எதுக்கு தேவையில்லாம உடலை குறைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? பேசாம நல்ல அமல்கள்ல ஈடுபடலாமா இல்லையா? எவ்வளவோ நல்ல அமல்கள் செஞ்சு போறக்கூடிய காலத்துல நல்ல அமல்களை செஞ்சு சேர்த்துட்டு போலாமா இல்லையா? நீங்க தேவையில்லாம, ஏன்னா இப்ப இந்த 40 நாளைக்குள்ள உங்களுடைய உடம்பையும் குறைக்க முடியாது, ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால 40 நாள் நிம்மதியா இருந்துட்டு நல்லபடியா அல்லாஹ்வை தொழுவுங்க, இபாதத் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே இருங்க, எவ்வளவு நன்மைகளை உங்களால சேர்க்க முடியுமோ அவ்வளவு நன்மைகளை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அந்த பொம்பளைக்கு எப்படி இருக்கும் பாவம். நேர வீட்டுக்கு வந்து 40 நாள் தூக்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எதுவுமே இல்லை, ஒரே கவலை, என்னடா இறந்து போயிடுவோமே இறந்து போயிடுவோமே இறந்து போயிடுவோமே அப்படின்ற இதே கவலை தான். 40ஆவது நாள் பெட்ல போய் படுத்தா தூக்கமா வரும், ஒரே அழுகதான், அல்லாட்ட அல்லா என் பாவத்தை மன்னிச்சிரு, என் பாவத்தை மன்னிச்சிரு, நான் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு எவ்வளவோ அழுதா தொழுதா அல்லாட்ட வணங்கினான், ரொம்ப செஞ்சா. 41வது நாள் வந்துடுச்சு. 41வது நாள் வந்துடுச்சு. காலையிலையா மதியமா நைட்டான்னு சொல்லல அவரு. 41வது நாள் இறந்து போவன் தான் சொன்னாரே தவிர காலையில மூத்து வருமா மதியம் மூத்து வருமா நைட்டு வருமான்னு தெரிய சொல்லல. காலையில சுபு தொழுவதுலேருந்து இவருடைய பயம் ஆரம்பிக்குது, இன்னும் ஜாஸ்தி ஆகுது, மூத்து வரப்போகுதுன்னு சொன்னார்.
அதுவும் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லல. அவரு தேல் கொட்ட போதா, இல்ல பாம்பு வந்து கடிக்க போதா, இல்ல எவனாவது வந்து கொலை செஞ்சுட்டு போயிடுவானா, அதையும் சொல்லல. கதவு தட்டினாலும் பயமா இருக்குது திறக்கிறதுக்கு. அவர் சொல்லியிருக்காரு மரணம் வருண்டு, எவனாவது வந்து குத்தி கொலை செஞ்சுட்டு போயிடுவான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் பயம். காலை போச்சு, அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். மதியமும் வந்துச்சு. மதியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. நைட்டும் ஆயிடுச்சு. நைட்டும் அப்படியே போச்சு. 41வது நாள் தூங்குற நேரமும் வந்துருச்சு. இந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு பக்கத்துல சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல நம்ம உயிர் போகலையே அப்படின்ற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் மேல பயங்கரமான கோபம் வருது. அநியாயத்துக்கு இந்த டாக்டர் 40 நாள்ல செத்து போயிடுவேன்னு சொல்லி நம்மள எந்த நல்ல விஷயத்திலையும் கலந்து விடலையே, நம்மளுடைய சிந்தனை எங்கேயுமே போலியே, ஒரே அல்லா அல்லா அல்லான்னு ஒரே கவலை, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ டென்ஷனு, ஒரே இதை நினைச்சே நம்மளுடைய பாதி உயிர் போயிடுச்சே அப்படின்னு பயங்கரமான கோபம். 42வது நாள் காலையில கண்ணு திறந்துடுச்சு. அதிசயமா இருந்துச்சு அவளுக்கு. என்னடா இது, உண்மையிலேவா நான் முடிச்சு உயிரோட தான் இருக்கிறேன்னா? முதல்ல டாக்டர் தான் போகணும். டாக்டர்கிட்ட நேர போனா, போய் கேட்டா, என்ன டாக்டர் 40 நாள்ல இறந்து போயிடுவேன்னு சொன்னீங்க, 41வது நாள் முடிஞ்சிச்சு, 42வது நாள்ல வந்துட்டு நானு என் உயிர் போகலையே. ரொம்ப கோபமா கேட்டா, என்னுடைய காலத்தை எல்லாம் நீங்க வீணடிச்சிட்டீங்க, எவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன், என்னுடைய மனசு எவ்வளவு வருத்தப்பட்டுச்சு அப்படி இப்படின்னு சொன்னான். அத எல்லாத்தையும் ரொம்ப நிதானமா கேட்டுக்கிட்டு இருந்தார் டாக்டர். எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச பிறகு அவர் சொன்னாரு, எல்லாம் நியாயம்தாமா, எல்லாம் சரிதான், இப்போ உடம்ப பாரு அப்படின்னாரு. உடம்ப பார்த்தா இப்பதான் உடம்பின் பக்கமே அவளுக்கு பார்வையே போகுது. இவ்வளவு நாள உடம்ப பத்தி யோசிக்கவே இல்லை. ஒரே ஒரு ஞாபகம், மௌத்து மௌத்து மௌத்து, சாவ போறோம், இறந்துட போறோம், இறந்துடும், இதையே நினைச்சிட்டு இருந்தா. இவர்கிட்ட வந்த பிறகுதான் உடம்ப பாக்குறா. அவளுக்கே நம்ப முடியல. அவ்வளவு உடம்பு குறைஞ்சு போயிருக்குது, அவ்வளவு ஸ்லிம் ஆயிட்டா, அவ்வளவு அழகாயிட்டா. டாக்டர் என்ன செஞ்சீங்க? இதுதான் உனக்கு வைத்தியம். உன்னை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், ஒன்னு எந்த மாத்திரையும் கொடுத்து எந்த மருந்தும் கொடுத்து கிளியர் ஆக்க முடியாது. உடம்பு குறையணும்னு சொன்னா அதுக்கு ஒரே வழி கவலை. அந்த கவலை கூட மற்ற கவலை எல்லாம் சொன்னா நீ அப்படி இப்படி கொஞ்சம் தப்பிச்சுக்கிடுவ. ஆனா மூத்தாவ போறேன்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய கவலை வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் நான் கொஞ்சம் ஹெவி டோஸ் கொடுத்துட்டேன். சும்மா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து சின்ன சின்ன டோஸா கொடுத்து குறைச்சிருக்கலாம் ஜுரத்தை. ஆனா அப்படி பண்ணா என்ன செஞ்சேன், கொஞ்சம் ஹெவி டோஸ் கொடுத்தேன், அது நல்ல வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த விஷயத்தை சொல்லிட்டு கஸாலி இமாம் அவர்கள் இதையும் சேர்த்தே சொல்லுவாங்க, இந்த 40 நாளில் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அவளுடைய எண்ணங்கள் என்னென்னலாம் யோசிச்சிருக்கும், அவளை எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா, எவ்வளவு அவளுடைய நிலைகள் எல்லாம் எந்த அளவுக்கு மோசமாய் போயிருந்திருக்கும். அவளுக்கு ஏதாவது துன்யாவினுடைய நினைப்புகளோ, துன்யாவினுடைய ஆசாபாசங்களோ ஏதாவது அவளுக்கு வந்திருக்குமா? எதுவுமே வராம இந்த கவலை அவளை என்ன செஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா உருக்கி 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 ஒண்ணுமில்லாதவனாக ஆக்கிடுச்சு. அவள் என்ன நினைச்சாலும் அதை சாதிக்க முடிஞ்சிருச்சு. சில சமயங்கள் அதனாலதான் ஜோதிடர்கள்ட்ட போகும்போது அல்ஹம்துலில்லாஹ் இவன் நல்லா தான் இருக்கிறான், சரி தெரிஞ்சுக்குவேன்னு ஒருத்தன் கூட்டு போயிடுறாரு. கூட்டு போய் விட்ட உடனே அவர் சும்மா பார்த்துட்டு இன்னொரு கண்டம் இருக்குன்னு சொல்லிடுறான். இது சொன்னதிலிருந்து அவருக்கு குழப்பம், இந்த கண்டம் எப்ப வரும்னு தெரியலையே, எப்படி வரும்னு தெரியலையே, இதுலயே இறந்து போயிடுறான், இதிலே மொத்த போறான். இந்த கவலையினாலேயே இறந்து போகிறார். இவ்வளவு பிரச்சனைகள். கஸாலி இமாம் அவர்கள் இதை எப்படியே சொல்லிக் கொண்டு வருகிற கஸாலி இமாம் அவர்கள் சொல்லுவார்கள், இப்படி ஒவ்வொரு நாளும் கவலையால் தோய்கிற எவ்வளவோ மனிதர்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். எவ்வளவோ மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய கவலை எல்லாம் எப்படி தீர்ப்பது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஜோசியன்ட்ட போவாதீங்க, ஜோசியன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, அவன் சும்மா அவனுடைய பொழப்புக்காக வயிற்ற கழுவுறதுக்காக அவன் சொல்றான் அப்படின்னா நீங்க சொல்றீங்களே, ஆனா அவன் சொல்லக்கூடியதெல்லாம் சிலது கரெக்டா தானே இருக்கு. நம்ம பொம்பளை இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட கேள்வி என்ன, அவன் சொல்றதுல சிலது கரெக்டா தானே இருக்கு, சிலது கரெக்டா கிளீனா சொல்றானே, என் பிள்ளைய கூட காணோம், நான் தேடி போனேன், எங்கெல்லாமோ போனேன், எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல, கடைசி அந்த போய் தான் மை போட்டு பார்த்தேன். மை போட்டு பார்த்து அவர் சொன்னார் கரெக்டா, அவன் பையன் வடக்க இருக்கான். இன்னொருத்த போனா அவர் சொன்னார் தெற்கே இருக்கான் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்த கிழக்க இருக்கான்னு சொன்னார். ஆக இந்த 4 மூலையில் ஒரு இடத்துல தான் அவன் இருந்தான். வேற எங்க திசை இருக்கு? 4 திசை தானே இருக்கு. அப்படி அவன் ஏதோ ஒண்ணு கரெக்டா தானே இருக்கு, அவன் சொல்றது கிளியரா இருக்கு அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மைதான் ஆயிஷா, சில விஷயங்கள் அப்படி ஆகும். எப்படி? காரணத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய நிலை இன்னைக்கு என்ன நடக்கணும் என்பதை பற்றி மலக்குக்கு அறிவிப்பான்.
இவருக்கு இன்னென்ன நல்லதெல்லாம் நடக்கணும், இவருக்கு இன்னென்ன கஷ்டம் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு மலக்கிட்ட சொல்லுவான். அந்த மலக்கு என்ன செய்வாரு, அவர் நம்மள மாதிரி தான் பொழுது வந்து ஒவ்வொருத்தையா அதை சொல்லுவாராம். ஒவ்வொரு மலக்கிட்டே இன்னைக்கு அவனுக்கு நல்லது நடக்க போகுது, இன்னைக்கு அவனுக்கு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு தங்களுக்குள்ள மலக்குமார்கள் 4-5 பேர் கூடி கூடி என்ன செஞ்சுக்குவாங்க, பேசிக்குவாங்க. இந்த பேசுறத ஜின்கள் எல்லாம் போய் ஒட்டு கேட்டுட்டு இருக்குமா, ஜின்கள் எல்லாம் போய் ஒட்டு கேட்டுட்டு இருக்கும். இதுல சில ஜின்கள், கெட்ட ஜின்கள் அதை வசப்படுத்தி இருக்கிற தன் எஜமான இடத்தில் வந்து விஷயத்தை போட்டு கொடுத்துரும். இப்படியும் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு இன்னைக்கு இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடும். இந்த குறிகாரர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒரு உண்மையை வச்சுக்கிட்டு அது கூட ஒரு 100 பொய்ய கலந்து மொத்தமா பிக்ஸ் பண்ணி அடிச்சு விடுவாங்க. அதுல அவன் சொன்ன ஏதோ ஒண்ணு கரெக்டா இருக்கும். சரி, இப்பவும் அது நடக்குதா? இல்ல. குர்ஆன் சொல்லுது, சூரத்துல் ஜின் 72வது சூராவுடைய 9 மற்றும் 10வது திருவசனங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான், வ அன்னா குன்னா நகூது மின்ஹா மகாயித லிஸ்ஸர்இ, நாங்கள் கேட்பதற்காக, ஒட்டு கேட்பதற்காக நாங்கள் உட்கார்ந்து இருப்போம். ஃபமை யஸ்தமிஉல் ஆன, ஒரு காலம் இருந்துச்சு அப்படி நாங்க ஒட்டு கேட்டுட்டு இருந்தோம். ஃபமை யஸ்தமிஉல் ஆன, இப்ப நாங்கள் ஒட்டு கேட்க ஆரம்பித்தால் யஜிது லஹு ஷிஹாபர் ரஸதா, எங்கள் மீது எரிகற்கள், நட்சத்திர எரிகற்கள் எங்கள் மீது அடிக்கப்படுகிறது. அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்வார், நட்சத்திரங்களை படைத்திருக்கிறோம் ஒளி தருவதற்காக வேண்டியும் தான், ஷைத்தான்களை விரட்டுவதற்காக வேண்டியும் தான். எரி நட்சத்திரம் சொல்லுவோம், திடீர்னு தொம்முன்னு விடும், ஏதோ ஒரு ஷைத்தான் நல்லா அடிக்கிறான்னு இருக்கும். இப்போதெல்லாம் எங்கள் மீது எரி நட்சத்திரங்கள் விழுகிறது, எங்களால் முடிவதில்லை என்று சொல்லிட்டு இதையும் சொல்லுது அந்த ஜின்கள், வஅன்னா லா நத்ரி அஷ்ஷர்ருன் உரீது பிமன் ஃபில் அர்த் அம் அராத பிஹிம் ரப்புஹும் ரஷதா. இப்போது இந்த மனிதருக்கு அவர்களுடைய அல்லாஹ் நல்லத நாடி இருக்கிறானா கெட்டத நாடி இருக்கிறானா என்பது எங்களுக்கு தெரியல. இப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னு அர்த்தம். இப்ப எங்களுக்கு தெரியல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தாக நபியாக உம்மத்துக்கு அனுப்பப்பட்ட பிறகு, ஜின்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்ட பிறகு, எத்தனையோ ஜின்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டுகிற அல்லாஹ் அந்த இடத்தில் தான் இதையும் சொல்கிறார் சூரத்துல் ஜின்ல. அப்போ ஒரு சக்தி இருந்தது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு அந்த சக்தி எங்களுக்கு இல்லாம போச்சு. அப்ப இப்ப உள்ள குறிகாரம் சொல்றதுல ஒண்ணு கூட உண்மை இல்லை, யதார்த்தம். அவன் சொல்லுகிற ஏதோ ஒண்ணு என்ன செஞ்சிருது, யதார்த்தமா நமக்கு நடந்திருக்கு. அது எவ்வளவோ நடக்கும். நான் கூட சொல்லுவேன், ஆனா கேட்டு பாருங்க, என்கிட்ட யாராவது ஒருத்தர் வாங்க, உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நான் ஒண்ணு சொல்றேன், கண்டிப்பா அது நாளைக்கு நடக்கும். அது நடக்கலன்னா என்கிட்ட வந்து கேளு. குறைஞ்சபட்சம் நான் இப்படியாவது சொல்லுவேன், நாளைக்கு எது நடக்குதோ இல்லையோ உங்க கால் நடக்கும் அப்படிமே. உடனே நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க, இவர் உண்மையிலே பெரிய அவுளியாதான், உண்மை எவ்வளவு கரெக்டா சொன்னார், உண்மையிலே கால் நடந்துச்சு, இப்படிப்பட்டவனும் இருக்கிறான் உலகத்துல. அப்ப அந்த ஜின்களுக்கு உண்டான அந்த சக்தி கூட எடுக்கப்பட்டு விட்டதாக குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், திர்மிதியினுடைய 2516வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா குலாம் அலா வஅல்லிமக கலிமாத்தின் யன்ஃபஉக்கல்லாஹு பிஹின்ன. இப்னு அப்பாஸ் பார்த்து ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குட்டி பையா, நான் உனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி தர்றேன், அதை நீ பத்திரமா வச்சுக்க, உனக்கு பிரயோஜனப்படும். பலா யா ரசூலுல்லாஹ், கண்டிப்பா சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். கால் இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். என்னது, அல்லாஹ்வை போய் நம்ம எப்படி பாதுகாக்கிறது? அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு அமாமக, அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் படி நீ நடந்தால் அவனை உனக்கு முன்பாக நீ காண்பாய். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் முதல் ஆளா யார் வந்து நிற்பா? அல்லாஹ் வந்து நிற்பான். உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை தடுப்பதற்கு முதல் ஆளாக உன் முன்னாடி யார் வந்து நிற்பா? அல்லாஹ் வந்து நிற்பான். ஆனா கண்ணுக்கு தெரியாது. தாரிஃபு இலல்லாஹ் ஃபிர் ரஹா தஜிதுஹு ஃபிஷ் ஷித்தா, நீ நல்ல வசதியாக செழிப்பாக இருக்கும் போது அல்லாஹ்வை கொஞ்சம் நினைச்சு பார்த்தாலே போதும், நீ கஷ்டப்படும் போது அல்லாஹ் ஒன்ன நினைச்சு பார்ப்பான். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ ஏதாவது கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலேயே கேள். வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ ஏதாவது உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலேயே நீ உதவி தேடு. கத் ஜஃபல் கலமு பிமா ஹுவ காயின், என்ன நடக்க போகிறது என்பதை பற்றி அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான். பேனா காய்ந்து விட்டது அப்படின்னு நான் எழுதி முடிச்சாச்சு, finish. ஃபலவ் அன்னல் ஹல்க குல்லுஹும் அராது அன் யன்ஃபஊக பிஷைஇன் லம் யுகத்திர்ஹு அல்லாஹு லக், அல்லாஹ் உன்னுடைய தக்தீரில் எழுதப்படாத ஒன்றை
எல்லா மனிதர்களும் சேர்ந்து உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் லம் யக்திரு அலைஹி, அதை அவர்களால் உனக்கு செய்ய முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அழகாக சொல்லி காட்டுவார்கள். பொதுவாக அல்லாஹ்வை மறந்து பிறரிடத்திலே நம்முடைய தேவைகள் இருக்கும் போது நம்முடைய கஷ்டம் போதும் அப்படின்னா வேற யாரையும் நம்புறோம், வேற யார்த்தையோ இருந்து நம்மளுடைய கஷ்டங்கள் போகுது அப்படின்னு நினைக்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 29வது சூராவின் 41வது ஆயத்தில் சொல்லுவார், மஸலுல் லதீன இத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியா, யார் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை தன்னுடைய நேசர்களாக தனக்கு உதவி செய்பவர்களாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு உதாரணம் கமஸலில் அன்கபூத், சிலந்தியை போல. இத்தஹதத் பைத்தா, அது ஒரு வீடு கட்டுகிறது, அந்த சிலந்தி ஒரு வீடு கட்டுகிறது. வைன்ன அவ்ஹனல் புயூத்தில பைத்துல் அன்கபூத், வீடுகளிலேயே மிக தரம் தாழ்ந்த வீடு சிலந்தியினுடைய வீடுதான். மற்ற ஊரெல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கலைக்கணும். காக்கை ஒரு கூடு கட்டிச்சு அப்படின்னா காக்கை கூட்ட அவ்வளவு சீக்கிரமா கலைச்சிட முடியாது. காரணம் என்னன்னா ஃபுல்லா முள்ளா வச்சுதான் கட்டி இருக்கும். ரொம்ப உஷாரா எடுக்கணும். கொஞ்சம் ஸ்பீடா எடுக்க ஆரம்பிச்சோம்னா கையை பதம் பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு கூடுகளுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவைகள் தான். ஆனா சிலந்தி வேலை இருக்குது, அதுதான் ரொம்ப மோசமான ஊடு. பூண்டு ஊதுனா கூட கீழே விழுந்துடும், கையை கூட வைக்க தேவையில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பாம வேற யார்கிட்டயே சொல்றாங்களோ அவங்க எல்லாம் எது மாதிரியா? சிலந்தி பூச்சி மாதிரியா. அதனுடைய அந்த வலை, அதனுடைய கூடு சிலந்தி வலை, அதுதான் ரொம்ப மோசமான வலை. அது மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைகளும் இருக்கிறது. எப்படி? சிலந்தி வலையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம தெரிஞ்சிருக்கும். அந்த சிலந்தி வளைக்கின்றதுக்கு, மற்றதெல்லாம் கூடு கட்டுறது வசிக்கிறதுக்காக, சிலந்தி கூடு கட்டுறது வசிக்கிறதுக்காக வேண்டிய அல்ல, பல பிராணிகளை பல ஜீவன்களை சாப்பிடுறதுக்காக. அது கெட்டி வச்ச உடனே அந்த சிலந்தி வலையில சில பிசு பிசுப்பான ஒரு ஈரத்தன்மை அதுல இருக்கும். சில பூச்சிகள் பறந்து வந்து அந்த சிலந்தி வலையில உட்கார்ந்ததுன்னு சொன்னா உடனே ஒட்டிக்கும். திரும்ப என்ன செய்ய முடியாது, வெளியில வர முடியாது. அதுக்கு பிறகு ராஜா நிதானமா வந்து அவங்களை பிடிச்சு சாப்பிடுவாங்க. இதுக்குதான் அது ஊடு கட்டுது. அது ஊடு கட்டுறது உட்கார்ந்து வசிக்கிறதுக்காக வேண்டிய அல்ல. அது ஊடு கட்டுறதுடைய மிக முக்கியமான குறிக்கோள் சாப்பாடு, சோறு திங்கிறதுக்காக வேண்டிதான். அது மற்ற பூச்சிகளை பிடிப்பதற்குண்டான ஒரு வழி. அல்லாஹ் அழகா சொல்றான். அதே போலத்தான் உலகம், நீங்கள் அல்லாஹ் அல்லாமல் வேற யாரை தேடி செல்கிறீர்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் சிலந்தி வலையை போன்றவர்கள். நீங்க போனா போதும் பிடிச்சுக்குவாங்க. அடுத்த தடவை நீங்க அவர்கிட்ட போகாம இருக்கவே முடியாது. நீங்க ஒரு தடவை நீங்க அவர்கிட்ட போயிட்டீங்க, அவர் சொல்ற மாதிரி நடந்துடுச்சு, அப்புறம் ஜென்மத்திலையும் அவரை விட்டு நீங்க நகரவே மாட்டீங்க. எப்பாவும் அவரே தஞ்சம், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் சரி அப்படின்னு முழுக்க முழுக்க அவரை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. பச ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒட்டிக்கும். ஆனா இன்னொன்னையும் சொல்றான், இப்படி ஒட்டுதே நம்ம போய் ஒட்டிக்கிறோமே, நாம தான் அவனுக்கு எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துருவாரு. ஒரு தாயை தெளிவு தருவாரு, இதை போடுங்க, இதை போட்டீங்கன்னா அப்படியாவும் இப்படியாவும் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எவ்வளவு ஃபீஸ், ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு சர்வசாதாரணமா ஒரு அருணா கயிறுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த கைத்துக்கு எவ்வளோ 5000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுங்க. அப்புறம் பண்ணுவாரு, ஒரு கோழி அறுக்க வேண்டியது இருக்கு, கொஞ்சம் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, மஞ்சள் வாங்கிட்டு வாங்க, பூவை வாங்கிட்டு வாங்க, தேங்காய் வாங்கிட்டு வாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு 20000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுங்க. இப்படி நீங்க போனீங்கன்னு சொன்னாலே நீங்க சிலந்தி வலையில் மாட்டிக்கொண்ட பூச்சிகள், விட்டில்கள், நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க. நீங்க இனி அவனுக்கு இறைதான். அதையும் சொல்றான் அல்லாஹ். இன்னொன்றையும் அல்லாஹ் சொல்றான் இந்த சிலந்தி வலைங்கிற விஷயத்துல. என்னன்னா, சிலந்தி வலையில போய் உட்கார்ந்த உடனேயே காலு எது போய் உட்கார்றோமோ காலு கை லேசா அப்படி படும், பட்ட உடனே ஒட்டிக்கும். இந்த பூச்சி நினைச்சா கொஞ்சம் உஷாரானா லேசா நைசா நகட்டிட்டு வெளியே வந்துடலாம். சில பூச்சிகளை பார்த்துருப்பீங்க, சிலந்தி வலையில உட்கார்ந்துடும், மறுபடியும் பறந்து போகும். எப்படி அப்படின்னா அதனுடைய டெக்னிக்கல். அது போய் உட்கார்ந்த உடனே பச ஒட்டின உடனே ஐயோ ஒட்டுதே அப்படின்னு திமிரிச்சுன்னு வச்சுங்க, ஒட்டு மொத்தமா மாட்டிக்கும். அதுக்கப்புறம் அது என்ன செய்ய முடியாது, நீங்கவே முடியாது, வெளியில வரவே முடியாது, இரையாயிடும். அதே போலத்தான் இதுவும். இங்க போன உடனே ஒட்டத்தான் செய்யும். ஆனா அப்பவே நீங்க ஆரம்பத்திலே உஷாராயி கொஞ்சம் நகர்ந்து வந்தா வந்துடலாம். இல்லைன்னா ஒரேடியா ஒட்டிக்குவீங்க, திரும்ப நீங்க வரவே முடியாது. அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கறது, வேற யாரிடத்திலையும் கேட்காதீங்க உங்களுடைய உதவிகள் போவதற்கு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
வயிற்று வலி வந்துச்சான். அல்லாட்ட கேட்டார், அல்லாஹ் எனக்கு வயிறு வலிக்குது, ஏதாவது மருந்து சொல்லு அப்படின்னு. அல்லாஹ் ஒரு மருந்து சொன்னான். அங்க ஒரு இலை இருக்கும், அந்த இலையை எடுத்து சாப்பிடுங்க, அவங்க வயிற்று வலி போயிடும் அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சாப்பிட்டாங்க, வயிற்று வலி போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வயிற்று வலி வந்துச்சு. இப்ப என்ன செஞ்சாங்க, ஏற்கனவே அல்லாட்ட கேட்டோம், அந்த மருந்து எடுத்து சாப்பிட சொன்னோம் அப்படின்னு இப்ப நேரடியா போய் அவங்களே அதை பறிச்சு வந்து இப்ப சாப்பிட்டாங்க. இப்ப சாப்பிட்டா வயிற்று வலி போகல. டாக்டர் கூட அப்படிதான் வேணா பாருங்க, வயிற்று வலியும் போனா ஒரு மாத்திரை எடுத்துருவாரு, அதை வந்து நம்ம போடுவோம், போயிடும். அடுத்த தடவை வயிற்று வலி வரும்போது அந்த சீட்டை வச்சுக்கிட்டு அதே மாத்திரையை வாங்கி போட்டா போக மாட்டேங்குது. திரும்ப அவத்து போனா அது வேற வயிற்று வலி, இது வேற வயிற்று வலி. நமக்கு என்னமோ எல்லாம் ஒரே வழியா தான் தெரியுது. அவர் என்ன சொல்றாரு, அந்த வயிற்று வலி வந்ததுக்கு காரணம் வேற, அதுக்கு அந்த மருந்து சாப்பிடணும். இந்த வயிற்று வலி வந்ததுக்கு காரணம் வேற, இதுக்கு வேற மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. இவங்க என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே அல்லாஹ் ஒரு மருந்து சொன்னால அதே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேர போய் இலையை பறிச்சு சாப்பிட்டாங்க. இப்ப வயிற்று வலி போகல. மறுபடியும் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ், நீ முதல்ல சொன்ன மாதிரி அதே இலையத்தான் இப்பவும் சாப்பிட்ட, இப்ப எனக்கு வயிற்று வலி போகலையே அப்படின்னு. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னானா, முதல்ல நீ என்ன நம்புன, நான் சொன்னதுனால பறிச்சு சாப்பிட்ட, உனக்கு போயிடுச்சு. இப்ப நீ இலைய நம்புன, இப்ப எதை நம்புன, இந்த இலைய திண்டா போயிடும், அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப போவாது. எப்ப அல்லாஹ் நமக்கு போக்குவான், அல்லாஹ் தான் நமக்கு ஷிஃபா வழங்கக்கூடியவன், அல்லாஹ் தான் அப்படின்ற எண்ணத்தில் நியத்துல சாப்பிட்டா அது போகும் என்று சொன்னாராம். அதுபோல் நம்முடைய ஒவ்வொரு கஷ்டமும் எங்கதான் முறையிடப்படணும், அல்லாஹ்விடத்தில் முறையிடப்படணும். பத்ர்ல பாக்குறோமே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 சஹாபாக்களோடு தான் போறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் எதிர்ப்படையில் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட எந்த விதமான வசதிகளும் இல்லை, போர் தளவாடங்களும் இல்லை. அவங்கள்ட்ட பயங்கரமான போர் தளவாடங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. கிட்டத்தட்ட பாக்குற யாருமே சொல்லுவாங்க, இந்த படம் ஜெயிக்கும், இந்த படம் தோக்கும். இது பெரிய கஷ்டமா? ஒரு பக்கம் 313 பேர் நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் 1000 பேர் நிக்கிறாங்க. இவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல. அவங்கள்ட்ட எல்லாம் குதிரை இருக்கு, யானை படம் இருக்கு, அந்த படம் இருக்கு, இந்த படம் இருக்கு, எல்லா படையும் இருக்கு. இப்ப நம்மளை கொண்டு போய் விட்டா என்ன தீர்ப்பு சொல்லுவோம்? யார் ஜெயிப்பான்னு தீர்ப்பு சொல்லுவோம்? கண்ணை மூடி சொல்லுவாங்க, ஜெயிப்பாங்க. அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லையே, எப்படி ஜெயிக்க முடியும் என்று சொல்லுவோம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சஜிதாவில் விழுந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு சூழல், வெற்றியை கொடு. ஒரு சிரமம், ஒரு கஷ்டம். இந்த கஷ்டத்தினுடைய நேரத்தில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். முறையிட்டு அல்லாஹ்வும் ஒரு வாக்குறுதி கொடுத்த பிறகு காலையில அப்படி துள்ளிச்சிட்டு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு சொன்னாங்க, சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர். இந்த படை, எந்த படை? பயங்கரமா இருக்குதே, பயங்கரமா காட்சி தருதே, இந்த படை தோற்கும், இந்த படை புறமுதுகிட்டு ஓடும் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 54வது சூராவின் 45வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சில விஷயங்கள் குர்ஆன்ல ரொம்ப மெயின்டா பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா அதிசயமா இருக்கும். இது பாருங்க, வல்லூன துபுர், அவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள். எப்படி வந்தாங்களோ அப்படியே ஓடி விடுவாங்க. அதாவது புறமுதுகிட்டு ஓடுறது. இது எங்க வருது பாருங்க, 54வது சூரா 5:4. எத்தனாவது ஆயத்து? 45 4:5. தலைகில மாறி வச்சுக்கிட்டீங்களா? எவ்வளவு அழகா அல்லாஹ் பாருங்க. அதாவது ஒரு வார்த்தை மட்டுமல்ல குர்ஆன்ல இலக்கண இலக்கியங்கள், அது வருகிற ஒவ்வொன்றையும் யோசிக்கிற போது ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு புதுசு புதுசாக தான் தெரியுது. அவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்பதை கூட அல்லாஹ் அதே நம்பரை திருப்பி போட்டு காட்டுறான். 54 45 5:4 4:5 என்று. அது நடந்தது. ஏன்? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தைரியம் இருந்தது. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவார் என்கிற அந்த எண்ணம். இவங்க அல்லாஹ்ட்ட தன்னுடைய பொறுப்பை ஒப்படைச்சாங்க. யா அல்லாஹ், நான் இந்த படையெல்லாம் நம்பல, நான் இவங்க இத்தனை பேர் அத்தனை பேர் இதெல்லாம் நம்பல, நான் ஒன்ன மட்டும்தான் நம்புறேன். நீ நினைச்சா அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை உன்னால் நீக்க முடியும் என்கிற உறுதி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அது நடக்கவும் செய்தது. இதற்கு பல அறிவிப்புகள் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற தலைப்புகள்ல நான் பல தடவை இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். திரும்ப சொன்னா நீங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பார்ப்பீங்க, இந்த வேற ஸ்டாக்கே இல்லை போல தெரியுது, அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அதனால நான் அதை கொஞ்சம் விட்டு வைக்கிறேன். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்ங்கிற இந்த எண்ணமே மிகப்பெரிய சாதனைகளை படைப்பதற்கு வாய்ப்பு அமையும். நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இந்த வார்த்தை நமக்கு தெம்பாக அமையும். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, மாத்த இப்னுன் லீ, எனக்கு ஒரு பையன் இருந்தான், என் பையன் இறந்து போயிட்டான், வஃபாத் ஆயிட்டான்.
ஃபகதப இலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். என்ன சொல்றது, இதை பேசி பேசி தமிழ் வர மாட்டேங்குது. ரொம்ப ரேரா இருக்கு நடக்குதுன்னு சொல்லுவோமே, அபூர்வமானது, அபூர்வமான விஷயங்கள், அபூர்வமான விஷயங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பேருக்கு லெட்டர் எழுதினதாக, அந்த ராஜாவுக்கு எழுதினாங்க, இந்த மந்திரி எழுதினாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு எழுதிய லெட்டர் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பையன் இறந்தப்ப ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாங்க. மின் முஹம்மதின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா முஆது பின் ஜபல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து டு ஃப்ரம் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, அலைக்கஸ்ஸலாம், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். ஃபைன்னி அஹ்மதுல்லாஹ, நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அல்லதி லா இலாஹ இல்லாஹு, அவன் எப்படிப்பட்டவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லையே, அந்த அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன். இப்ப லெட்டர் எழுதும் போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய புகழோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. அம்மா பா, இப்போ பேசி முடிச்சாச்சு. யார் யாருக்கு எழுதுறன்ற விஷயம் சொல்லியாச்சு, அல்லாஹ் மேல இதுவும் சொல்லியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியாச்சு. பிறகு ஃபஅல்லம் அல்லாஹு லக்கல் அஜ்ர, அல்லாஹ் உங்களுக்கு மிக நல்ல கூலியை தருவானாக என்று அவருக்கு சாந்தமான சில வார்த்தைகள் துஆக்கள் செய்றாங்க. வஅல்ஹகமஸ் ஸப்ர, இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பொறுமையை தருவானாக. உங்க மகனை இழந்துட்டு நீங்க இருக்கிறீங்க, சின்ன பிள்ளை நல்ல பிள்ளை இறந்துட்டான், அந்த கவலையில் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு அல்லாஹ் பொறுமையை தருவானாக. வரஸக்னா, அல்லாஹ் எவ்வளவோ நற்பாக்கியங்களை நமக்கு தந்திருக்கிறார், எவ்வளவோ ரிஸ்குகளை நமக்கு தந்திருக்கிறார். வையாக்க ஷுக்ர், எல்லாவற்றுக்கும் அவனுக்கே, உனக்கே புகழ் அனைத்தும் அப்படின்னா அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ்வுக்கே எல்லா நன்றியும். அதாவது அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லிட்டாங்க. ஆறுதல் சொல்லிட்டு மறுபடியும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இது மட்டும்தான் ரிஸ்க் நினைச்சுக்காதீங்க, அல்லாஹ் எவ்வளோ ரிஸ்க் நமக்கு தந்திருக்கிறான், பிள்ளைய மட்டும்தான் எடுத்துக்கிட்டான், இன்னும் எவ்வளோ நம்மள்ட்ட இருக்குது, அதனால அதுக்கு நன்றி செலுத்த வேண்டியது பாக்கி இருக்கு அப்படிங்கிற சுட்டி காட்டும் விதமாக நமக்கு அல்லாஹ் எவ்வளோ ரிஸ்குகளை தந்திருக்கிறான், அவனுக்கே எல்லா புகழும். சும்ம, பிறகு இன்ன நுஃபூஸனா, நம்முடைய ஆத்மாக்கள், வ அம்வாலனா, நம்முடைய பொருட்கள், வ அஹாலீனா, நம்முடைய குடும்பங்கள், வ அவுலாதனா, நம்முடைய பிள்ளைகள், இவைகள் எல்லாமே மின் மவாஹிபில்லாஹில் ஹனீஆ, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சொத்துக்கள், அல்லாஹ் நமக்கு தந்த அன்பளிப்புகள். இது எல்லாமே நம்மளுடைய உயிர், நம்மளுடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், நமக்கு தந்திருக்கிற பொருள் வசதிகள், இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு தந்த கிஃப்ட். வ அவாரிஹில் முஸ்தௌதிஆ, அல்லாஹ் நம்மிடத்தில் ஒப்படைத்த அமானிதங்கள். நதமத்தஉ பிஹா இலா அஜலின் மாதூத், எனவே நாம் சில குறிப்பிட்ட காலங்கள் வரை அதிலிருந்து சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சைக்கிள் கடைக்கு போறோம், சைக்கிள் கடையில போய் வாடகைக்கு சைக்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு அந்த சைக்கிளை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சைக்கிளுக்கு சொந்தக்காரன் கடைக்காரன். நம்ம வாடகைக்கு எடுத்த உடனே சைக்கிளுக்கு நம்ம சொந்தக்காரன் ஆக முடியுமா? ஆக முடியாது. வாடகைக்கு எடுத்திருக்கிறோம், 1 மணி நேரம் வரைக்கும் அந்த சைக்கிளை நம்ம யூஸ் பண்ணலாம், ஓட்டலாம், போகலாம், வரலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா 1 மணி நேரம் முடிஞ்சிச்சுன்னா திரும்ப சைக்கிளை கொண்டு வந்து என்ன செஞ்சணும், சைக்கிள் கடைக்காரன்ட்ட திரும்ப கொடுத்துடணும். அதே மாதிரியே நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த பொருட்கள், இந்த செல்வங்கள், குழந்தை செல்வங்கள், நம்முடைய குடும்பங்கள், இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு தந்த கிஃப்ட், அல்லாஹ் நம்மிடத்தில் தந்திருக்கிற வதீஅத்தான அமானித பொருட்கள். எனவே சில குறிப்பிட்ட காலங்கள் வரை அதை நாம யூஸ் பண்ணலாம். வயக்பிதுஹா லிவக்தின் மாலூம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவைகளை தன் பக்கம் எடுத்துக்கொள்வான், அல்லாஹ் அதை வாங்கிக்குவான். சும்ம இஃப்தரல்லாஹு அலைனா அஷ்ஷுக்ர இதா அத்தா, அல்லாஹ் நமக்கு என்னென்ன நற்காரியங்களை தந்திருக்கிறானோ, நல்ல விஷயங்களை தந்திருக்கிறானோ, அதுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தந்திருக்கிறான், அதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தி ஆகணும். அதே போல வஸ்ஸப்ர இதா மப்தலா, அல்லாஹ் நம்மளை ஏதாவது சோதித்தால், அல்லாஹ் நமக்கு ஏதாவது கஷ்டங்களை கொடுத்தால் அப்போது பொறுமை காக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, வகான இப்னக ஹாதா, இறந்து போன உங்களுடைய மகனும், மின் மவாஹிபில்லாஹில் ஹனீஆ, அவனும் அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்டில் ஒரு கிஃப்ட் தான். வ அவாரிஹில் முஸ்தௌதிஆ, அல்லாஹ் கொடுத்த அமானித பொருட்களில் ஒரு அமானித பொருள் தான்.
மத்தஅக்கல்லாஹு பிஹி ஃபீ கபதத்தின் வஸுரூரின். உங்களுடைய சந்தோஷத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பிள்ளையை காரணமாக ஆக்கியிருந்தான். இந்த பிள்ளையை வச்சு நீ சந்தோஷப்படலாம் கொஞ்ச நாளைக்கு என்று அல்லாஹ் டைம் கொடுத்திருந்தார். அந்த காலங்கள்ல அந்த பிள்ளையை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டோம். வக்கபலஹு, இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை தன் பக்கம் இழுத்துக் கொண்டான். சும்மா இழுக்கல. அதோ உங்கள்கிட்ட கொடுக்கும் போது கூட அல்லாஹ் சும்மா எடுத்துட்டு போல. பி அஜ்ரின் கபீரின் இன் சபர்த வஹ்த சபர்த, நீங்கள் பொறுமையாக இருந்தால் கைர், அல்லாஹ்வுடைய அமானிதம் அல்லாஹ் எடுத்துக்கொண்டார் என்று நீங்கள் அந்த கஷ்டம் வருகிற சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் மிகப்பெரிய நற்கூலிகளை அதற்கு பகரமாக தருகிறான். எடுத்துக்கொண்டதுக்கு பகரமாக அவன்கிட்ட பொருளை தான் அவன் எடுத்தான். அவன் பொருளை அவன் எடுக்கிறதுக்கு நமக்கு எது காசு தரணும். ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்வான், அவன் பொருளை எடுத்துக்கிட்டு நமக்கு காசும் தருவான், பொருளும் தருவான். ஏன்? பொறுமை இருக்கிறீங்களா இல்லையா? அந்த சபருக்காக, அந்த கஷ்டம் வரும்போது அந்த சபருக்காக அல்லாஹ் தருவான். ஃபலா தஜ்மஅன்ன அலைக யா முஆத் ஐயஹ்பித ஜஸஅக அஜ்ரக. அப்படி அல்லாஹ் உங்களுக்கு சோதனைகள் தருகிற போது, கஷ்டங்கள் தருகிற போது, யா அல்லாஹ் என்ன அப்படி பண்ணிட்டானே, அல்லாஹ் என்ன இப்படி பண்ணிட்டானே, ஆச்சா பூச்சா என்று இப்படி நீங்கள் கத்துவதை கொண்டு உங்களுடைய கூலிகளை நீங்கள் இழந்து விட வேண்டாம். முஆத் அவர்களே, முஆத் பின் ஜபல் அவர்களே, நீங்கள் அல்லாஹ் கொடுத்த இதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பதை பதைக்காதீர்கள். அப்படி பதை பதைத்தால் உங்களுடைய கூலி இல்லாமல் போய்விடும். பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. அது போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்ப கவலைப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த கஷ்டத்துக்கு நமக்கு அல்லாஹ் எவ்வளவு கூலி தருவான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா, ஆகா இந்த கஷ்டத்தை நான் கொஞ்சம் ஏற்றிருக்கணுமே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளாததுனால, நான் புலம்பி தீர்த்ததுனால என்னுடைய அந்த நன்மைகள் எல்லாம் போயிடுச்சே என்று நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஃபலவ் கத்தம்த அலா சவாபி முசீபத்திக்க, உங்களுடைய முசீபத்துக்கு, அல்லாஹ் உங்களுக்கு தந்த கஷ்டத்துக்கு எவ்வளவு கூலி கிடைக்கிறது என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டால், அரப்த அன்னல் முசீபத்த கது கஸ்ரத் அன்ஹு, அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இந்த நன்மைகளுக்கு முன்னால் என்னுடைய இந்த கஷ்டம் ஒண்ணுமில்லாதது என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? புள்ள இறந்ததுக்காக ஆறுதல் வார்த்தைகள் சொல்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனோ தானோ இந்த வார்த்தைகள் சொல்லல, ஒட்டுமொத்த கஷ்டத்துக்கும் விடை சொல்றாங்க. குழந்தை இறந்து போனதுக்காக வேண்டி மட்டுமல்ல, உங்களுக்கு என்ன சிரமங்கள் என்ன கஷ்டங்கள் வருகிறதோ எல்லா கஷ்டங்களுடைய சமயத்திலேயும் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் நமக்கு எழுதியது நடக்கிறது என்கிற பொறுமையோடு நீங்கள் இருந்தால் அல்லாஹ் அதற்கு பயங்கரமான கூலிகளை, அதிகமான கூலிகளை தருகிறார். அந்த கூலி எவ்வளவோ உங்களுக்கு முன்னாடி எடுத்து காட்டப்பட்டால் உங்களுக்கு தெரியும், இதை விட இது ஒண்ணுமில்லை, பரவாயில்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அது எப்படி சொல்லுவோம்? யாரா சொல்லுவோம்? அப்படி சொல்லுவோம். நான் அவங்ககிட்ட சொல்றேன், பக்கத்தில் ஒரு பிளாட் ஒன்று போட்டிருக்கிறாங்க, நல்ல பயங்கரமாக பில்டிங்லாம் கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா வரும் ஒரு பிளாட். இந்த பிளாட்டு யாராவது ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறோம். அதில் ஒரு பிளாட் என்ன செய்ய போகிறோம், யாராவது ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறோம். அந்த கிஃப்ட் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம என்ன சொல்ல வரோம், பள்ளியாசல் வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கணும். நீ தொழுதாலும் சரி, நீங்க என்ன செஞ்சாலும் சரி, சும்மாவே இருந்தாலும் சரி, பள்ளியாசல்ல வந்து என்ன செய்யணும், ஒரு 1/2 மணி நேரம் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இல்ல ஏன் அவ்வளோ, அது கூட நமக்கு லேசா தெரியும். பள்ளியாசல்ல இருக்கிற அவ்வளவு நேரமும் ஒரு 12 மணி நேரம் இருக்கணும்னா 12 மணி நேரமும் தொழுதுகிட்டே இருக்கணும். அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோ, 12 மணி நேரம் ஒருத்தர் பள்ளியாசலுக்கு வந்து தொழுதுகிட்டே இருக்கணும். தொழுதுகிட்டே இருந்தா என்ன கிஃப்ட் கிடைக்கும்? 7 லட்ச ரூபா பெறுமதி உள்ள ஒரு பயங்கரமான பிளாட் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க எதைங்க செலக்ட் பண்ணுவீங்க? இல்லை இன்னொன்று, நீங்க வரவும் தேவையில்லை, உங்களுக்கு பிளாட்டும் கிடைக்காது. எதை செலக்ட் பண்ணுவோம்? வரமாட்டோமா? வேணா ஒரு அறிவிப்பு செஞ்சு பார்ப்போம். யாராவது ஒருத்தர் பொறுப்படுத்திக்குங்க. அதாவது நீங்க இப்படி ஒரு அறிவிப்பு செய்யுங்க, 12 மணி நேரம் ஒருத்தர் தொழுதுகிட்டே இருந்தா அவருக்கு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா உள்ள பிளாட் கொடுக்கலாம், நான் அதுக்கு பொறுப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க யாராவது சொல்லுங்க. நாளைக்கே போர்டில் எழுதி போட்டுருவோம். எவ்வளவு கூட்டம் வருது பார்ப்போம். நெட்ல வேணா விளம்பரம் கொடுப்போம். எவ்வளவு கூட்டம் வருது லஜ்னத்துல் முஹ்சினீன் பள்ளிக்குன்னு பார்ப்போம். இது கஷ்டம் இல்லையா? 12 மணி நேரம் தொழுதுகிட்டே இருக்கிறதுங்கிறது கஷ்டம் இல்லையா? நமக்கு 10 நிமிஷம் தொழுகிறதே பெரிய கஷ்டமா இருக்கே, அப்புறம் 12 மணி நேரம் எங்க நின்று தொழுகிறது? 10 நிமிஷம் தொழுகிறதே பெரிய கஷ்டம்னா 12 மணி நேரம் நின்று தொழுவது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனாலும் இந்த கஷ்டம் நமக்கு கஷ்டமா தெரியல. எதுக்கு முன்னாடி? 6 லட்ச ரூபாய் பிளாட்டுக்கு முன்னாடி.
அது கிடைக்குதுன்ற அந்த செய்திக்கு முன்னாடி நமக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா தெரியல. சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த முசீபத்துக்கு, இந்த கஷ்டத்தை நீங்க பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு எவ்வளவு சவாபு கிடைக்குது அப்படின்றது வெளிப்படையா உங்களுக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சா இந்த முசீபத்து உங்களுக்கு முசீபத்தே இல்லை, இங்க கஷ்டம் உங்களுக்கு கஷ்டமே இல்லை. இப்ப நினைச்சிட்டு இருக்கிறோமே, என் பொண்டாட்டியால எனக்கு பெரிய தலைவதிங்க, அவ ஏன் தான் கட்டிட்டேன்னு இருக்கு, அப்படிப்படாத மாறுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் என்ன சொல்றார், வீட்டுக்கு போனாலே பெரிய கஷ்டமா இருக்கிறது. இந்த பக்கம் அம்மா, அந்த பக்கம் பொண்டாட்டி. அவ அம்மாவை பத்தி குறை சொல்றா, அம்மா இவளை பத்தி குறை சொல்றாங்க. நான் இந்த பக்கம் சாயவா, அந்த பக்கம் சாயவா, இந்த பக்கம் சாஞ்சா பாரு இவன் அம்மா பக்கமே தான் இருக்கிறான், இவனுக்கு எல்லாம் இருக்கு பொண்டாட்டி அப்படின்னு அவ கேட்கிறான். இந்த பக்கம் சாஞ்சா இவளை பாரு, இப்பதான் வந்தவ, இவ்வளவு நாள நான் கஷ்டப்பட்டு வளர்த்த, கொஞ்சம் கூட என்ன மதிக்காம கொஞ்ச நேரத்துல அவன் முந்தானையில முடிஞ்சிட்டு போயிட்டாலே அப்படின்னு இந்த பக்கம் சொல்றான். நான் எந்த பக்கம் சாயிறது அப்படின்னு சில முசீபத்துகள் இருக்கத்தான் செய்யுது, அப்படின்னு சில கஷ்டங்கள் மனுஷனுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த கஷ்டத்தை எல்லாம் கொஞ்சம் பேஸ் பண்ணி கொஞ்சம் சமாளிச்சு இவன் இருந்தால் அல்லாஹ் இவனுக்கு இந்த முசீபத்துக்கு பகரமாக, இந்த கஷ்டங்களுக்கு பகரமாக மிகப்பெரிய சவாபுகளை தருகிறானாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலம் முஆதே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னல் ஜஸஅ லா யுரத்து மய்யிதா. எவ்வளவு பெரியவா. சரி, நீங்க கவலைப்படுறீங்க, உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் நடக்குது, இப்படி ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்றது உங்களுக்கு கஷ்டப்படுது, நீங்க அப்படியே பதபதைக்கிறீங்க. இப்படி பதை பதைச்சால் இறந்து போன பிள்ளை மீண்டா வரப்போகிறான். என் புள்ள போயிட்டானே அப்படி சத்தம் போடுறதுனால, கத்துறதுனால, நீங்க சாப்பிடாம கிடக்கிறதுனால, நீங்க 10 நாளைக்கு தண்ணியே குடிக்காதனால இறந்து போன பிள்ளை என்ன மறுபடியும் வரப்போகிறான். லா துரத்து மையித்தா, ஒரு மையத் இறந்து போன ஒரு உயிர் மறுபடியும் வரப்போவதில்லை. வலா யதுஃபு ஹுஸ்னா, உங்களுடைய கவலையும் தீரப்போவதில்லை. ஃபல் யذهب அன்க அஸஃபக பிமா ஹுவ நாஸிலும் பிக்க, உங்களுடைய இந்த கவலைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா போக்கட்டும், இதற்கு பகரமாக பல நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு தரட்டும். ஃபகஅன்னக கத் நஸல பிக்க, நான் நினைக்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு இப்போது ரஹ்மத்தை தர ஆரம்பித்து விட்டான் என்று. ஃபகஅன்ன நஸல பிஹா ரஹ்மத்தகனா, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துட்ட மாதிரி தெரியுது. அல்லாஹ் உங்களுக்கு நல்லது செய்யட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு கடைசியில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பார்த்தா அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தை தந்துட்டான் போல. இவ்வளவு சொன்ன பிறகு மறுபடியும் நமக்கு கஷ்டம் இருக்குமா போது, இவ்வளவு விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பெல்லாம் பண்ணாதீங்க, இப்பெல்லாம் இருக்காதீங்க, இந்த கஷ்டத்துக்கு நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய கூலி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமில்லாம அப்படியே சால்வ் ஆயிடுச்சு. வஸ்ஸலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்தை முடிக்கிறார்கள். இந்த கடிதம் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கடிதத்தில் என்ன செய்திகள் சொன்னார்களோ இந்த செய்திகள் தான் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான எளிய வழி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்வார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், நான் ஏற்கனவேயும் சொல்லி இருக்கிறேன், மன் அஸாபத்துஹு முஸீபத்துன் ஃபல்யذ்குரு முஸீபத்துஹு பி, உங்களுக்கு யாருக்காவது சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தால் அப்போது என்னுடைய கஷ்டங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் பட்ட கஷ்டத்தை பத்தி, எனக்கு அல்லாஹ் எவ்வளவு கஷ்டங்கள் தந்தான், எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்துச்சு, அதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எனக்கு தந்த கஷ்டங்கள் தான் கஷ்டங்களிலேயே மிக அதிகமானது. நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். தாயிஃப் நகரத்துல போய் கல்லடி வாங்கினது, இங்க வந்தா இவங்க அடிக்கிறது, அங்க போனா அவங்க அடிக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த ஒத்த வார்த்தைக்காக, இந்த தௌஹீத் கலிமாவுக்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. நல்லவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து யாரெல்லாம் பிரயோஜனம் பெற்றார்களோ அவர்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகளாக மாறினார்கள். இந்த ஒத்த வார்த்தையை சொன்னதற்காக அவ்வளவு கஷ்டங்கள் நான் பட்டேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டத்துக்கு முன்னால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் ஏமாத்துறோம். நமக்கு 1000 ரூபாய் தரணும் ஏமாத்திட்டு போயிட்டான், 10,000 ரூபாய் தரணும் ஏமாத்திட்டு போயிட்டான். இந்த கஷ்டங்கள் கூட கஷ்டம் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டத்துக்கு முன்னால். கொஞ்சம் இப்படி நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறானே, உங்களை இங்க ஏமாத்திட்டு எவன் போனானோ அவன் இப்படியே போயிடுவான்னு நினைக்காதீங்க. அவன் எந்த மூலையில இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு இறந்து என்கிட்ட தான் வரணும். நீங்களும் ஒரு நாளைக்கு இறந்து என்கிட்ட தான் வரணும். அப்ப ஃபைசலா என்கிட்ட தான் வரும். அப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு 10,000 ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டாரு. அப்ப 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு தர முடியுமோ அந்த நன்மைகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவான். அப்ப நீங்க நினைப்பீங்க, இருக்கிறவன்லாம் ஏமாத்திட்டே போயிருக்க கூடாதான்னு. இப்ப என்ன நினைப்போம், வாங்கினவன்லாம் ஏமாத்திட்டே போயிருக்க கூடாதா?
அவெல்லாம் திருப்பி திருப்பி தந்தான், அதை நம்ம காலி பண்ணிட்டு இங்க ஒண்ணுமில்லாம வந்து நிக்கிறோமே, இங்கதான் நன்மையெல்லாம் ரொம்ப தேவைப்படுது என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். எனவே இப்படியே ஒவ்வொரு கஷ்டங்களையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் வைக்கிற போது நிச்சயம் அது ஒண்ணுமில்லாத கஷ்டங்களாக மாறி போகிறது. எனவே கஷ்டங்களே அல்ல, இனி இன்ஷா அல்லாஹ் இந்த கஷ்டத்துக்கு பிறகு ஒரு இலகு இருப்பதாக, ஒரு சந்தோஷம் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் பதியுமேயானால் எந்த கஷ்டமும் நமக்கு கஷ்டம் அல்ல. நிச்சயம் மறுமையில் ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நாம் பலம் பெறப் போகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மால் தாங்குகிற கஷ்டங்களை நமக்கு தந்து அதன் மூலமாக அதிகம் நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.